ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2 லார்ஜ் கேப் கம்பெனிஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பார்க்க போகிறோம். ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கிற ஐடிசி அண்ட் டிசிஎஸ். நேற்றுக்கு நான் டிசிஎஸ் பற்றி கொஞ்சம் மேலோட்டமாக பேசியிருந்தேன். நான் டிசிஎஸில் பேரிஷாக இருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் புரிஞ்சிருந்தாங்க. டிசிஎஸை டிஃபெண்ட் பண்ணி சில பேர் பேசியிருந்தாங்க. டிசிஎஸ் கண்டிப்பாக வளருங்கிற மாதிரி சில பேர் பேசியிருந்தாங்க. டிசிஎஸ் கண்டிப்பாக லாங்கர் டைம் ஃப்ரேமில் நல்லா பண்ணுங்கிறத நானுமே பிலீவ் பண்ணுறேன். நான் ஐடிபிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமா கிட்டத்தட்ட 25% நான் அதில் போடுற பணத்தில் டிசிஎஸில் தான் வந்து விழுது. ஸோ ஐ ஆம் லாங் டேர்ம் புல்லிஷ் ஆன் டிசிஎஸ். இதில் எந்த விதமான சந்தேகமும் யாருக்குமே வேண்டாம். டிசிஎஸில் எனக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம இன்றைக்கி அட்ரஸ் பண்ணுற டாபிக் டிஸ்கஷன் எல்லாத்தையும் நல்லா கேட்டுட்டு நீங்கள் உங்களோட வியூ பாயிண்ட்ஸை ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு ஹெல்தி டிஸ்கஷனாக வச்சுக்கலாம். ஐடிசி பற்றின ஒரு ஈக்விட்டி ரீசர்ச் ரிப்போர்ட்டும் மோத்திலால் ஒஸ்வால் வெளியிட்டிருந்தாங்க. அதில் சில இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ் இருக்குது. ஐஎக்ஸோட மந்த்லி டேட்டா வந்திருக்கு, அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி மார்னிங் நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதில் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நான் ரெகுலராக போடுற மார்னிங் அப்டேட் போஸ்ட்னு நினச்சி நிறைய பேர் அதை பார்க்கலன்னு நினைக்கிறேன். பட் அதுலேயும் ஒரு 3-4 கொஸ்டின் வந்திருந்தது, அதையும் இந்த வீடியோவில் அட்ரஸ் பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பி தான் நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வழக்கம் போல் ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ்லேருந்தே பார்த்துருவோம். யூஎஸ், ஈரான், இஸ்ரேல் வாரில் பெரிய அப்டேட்ஸ் எதுவுமே இல்லை. லெபனனில் ஒரு சீஸ் ஃபயர் இருக்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. பட் பெரிய லெவலில் மார்க்கெட் அதை வரவேற்கவும் இல்லை. பட் ஆயில் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியிருக்கு. ஸ்டில் நியர் த $100 மார்க். அப்படி இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அன்சர்டனிட்டி கண்டினியூ ஆகும். ஸோ த சேம் பிக்சர் ரிமைன்ஸ். இன்றைக்கி நிஃப்டி 50 ரொம்பவே வாலட்டைலாக இருந்தது. எக்ஸ்ட்ரீம்லி ரெட்லேயும் கொஞ்சம் க்ரீன்லேயும் மாறி மாறி ட்ரேட் ஆகிட்டு எண்ட் ஆஃப் த டேல ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் இஸ் அகெயின் இன் அ டைரக்ஷன்லெஸ் ஸ்டேட். நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அண்ட் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஓரளவுக்கு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஸ்மால் கேப் 0.58% க்ரீனில், மிட் கேப் 0.43 அண்ட் நெக்ஸ்ட் 50 0.22% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. செக்டரெலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி ஐடி ஒரு சின்ன ப்ரீதர் எடுத்த மாதிரி தான் இருந்தது. நேற்றுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் புல் பேக் அப்புறம் இன்றைக்கி டெட் கேட் பவுன்ஸ்லாம் எதுவும் ஆகலை. நிஃப்டி ஐடி கொஞ்சமாக ரெட்டில் முடிஞ்சிருக்கு, 0.22% ரெட்டில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி மெட்டல் அண்ட் கெமிக்கல்ஸ் இன்றைக்கி சுமாராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மற்ற எல்லா செக்டர்ஸுமே ஓரளவுக்கு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ். நிஃப்டி மீடியா அண்ட் கன்சூமர் டியூரபிள்ஸ் மட்டும் 2% மேலே ஏறி இருக்காங்க. மற்ற எல்லாமே ஃப்ளாட் டு மைல்ட்லி பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. தீமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே பார்க்குற கேபிட்டல் மார்க்கெட்ஸ் பார்த்தலாம் இன்றைக்கி 1.13% க்ரீனில் தான் முடிஞ்சிருக்காங்க. நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட்ஸில் நான் ரொம்பவே புல்லிஷாக இருக்குது. இதை பற்றி நம்ம பல வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி மார்னிங் நான் போட்ட போஸ்ட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் ரெகுலராக இந்த மாதிரி மார்னிங்கில் இன்றைக்கி நிஃப்டியில் என்ன எதிர்பார்க்கலாம், குளோபல் அப்டேட்ஸ் என்னங்கிற மாதிரி மேலோட்டமாக ஷேர் பண்ணுவேன். ரொம்ப டீட்டெயிலாலாம் ஷேர் பண்ண மாட்டேன். அண்ட் அன்றைக்கி நான் இந்த டேவை எப்படி அப்ரோச் பண்ண போகிறேங்கிற சில ஐடியா ஷேர் பண்ணுவேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா டெய்லி மார்னிங் நீங்கள் உங்களோட போஸ்ட்டை பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் போஸ்ட்டில் சில பேர் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தாங்க, அதை மட்டும் நம்ம அட்ரஸ் பண்ணிடுவோம். ரெட் டைகர் 789ங்கிறவர் டுடே ஸ்டார்டட் அ பொசிஷன் அண்ட் கேட் டிபாக்ஸ். ஐ லுக்ட் இன்டு இட் அண்ட் அப்பியர்ஸ் டு பி அ ப்ராமிசிங் ஐடியா, தேங்க்ஸ் சிபிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நான் கேட்வே டிஸ்டிபாக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணி ஒரு 1.5 months இருக்கும். ஷேர் ப்ரைஸில் பெரிய வாலட்டிலிட்டி இல்லை. நான் வாங்கின ரேஞ்ச் கிட்டே தான் இப்போவும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் அவர் டைம் எடுத்து பொறுமையாக ரீசர்ச் பண்ணி இந்த கம்பெனியில் இப்போ தான் நல்ல ப்ராமிசிங்கான ஒரு கன்விக்ஷன் வந்திருக்குன்னு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு நிஜமாலே ஹாப்பியாக தான் இருக்குது. அப்புறம் மேகநாதங்கிறது தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ யூ வெல்கம். கௌதம் டயர்ஸுங்கிறவர் ஒரு டவுட் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தார். டுடே தங்கமயில் ஹஸ் பீக்ட் 17%. நான் ஆக்சுவலி பார்க்கல. தங்கமயில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க தான் நம்ம ஆல்ரெடி ஃபியூ வீடியோஸ் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எல்லா ஜுவல்லரி ஸ்டாக்ஸ்லையும் நான் ரொம்பவே புல்லிஷாக இருக்கங்க தான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி நான் கல்யாணம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா என்னோட அம்மாவோட போர்ட்ஃபோலியோவில் இருந்தது. அது இன்றைக்கி 3.5% கிட்ட க்ரீனில் தான் முடிஞ்சிருந்தது. தங்கமயிலில் ஏன் இந்த திடீர் ஏற்றம்ங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலாக ஷேர் ப்ரைஸ் வாலட்டிலிட்டிக்கு காரணம் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. டெக்னிக்கல்ஸ் பேஸ்டாகவும் ஆல்கோஸ் பேஸ்டாகவும் இந்த மாதிரி ஷேர் ப்ரைஸ் வாலட்டிலிட்டி இருக்க தான் செய்யும். தங்கமயிலில் மொமெண்டம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாகவே ஒரு நல்ல அப்மூவ் காமிச்சிக்கிட்டே வருது. இப்போ ரீசெண்டாக ஏதாவது ஒரு நியூஸ்க்காக புல் பேக் ஆனது மேபி மார்க்கெட்டுக்கு இப்போது மறுபடியும் அது அட்ராக்டிவாக மாறி இருக்கலாம். ஸோ இட் ஹஸ் கான் அப் 17%. மற்றபடி நான் எந்த நியூஸ் ரிப்போர்ட்டும் பார்க்கவே இல்லை. தங்கமயில் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ், ஸ்டாக்கோட மூவ்மெண்ட்டை ஜட்ஜ் பண்ணி நம்மளால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணவே முடியாது அன்லெஸ் வி ஆர் டெக்னிக்கல் ட்ரேடர்ஸ். நீங்கள் தங்கமயில ஹோல்ட் பண்ணுறீங்களா, தங்கமயிலில் புல்லிஷாக இருக்கீங்களா, இல்லை இனி ஏதாவது ஜுவல்லரி செக்டர் ஸ்டாக்ஸில் புல்லிஷாக இருக்கீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ரூபன் சிங் ஜானுங்கிறவர் ஐடிசி ஸ்டில் கன்சிடர் பண்ணலாமா, இஸ் இட் வர்த் டு பை லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்கிறத கேட்டிருக்காரு. நான் அதுக்கு ஒரு சின்ன ரிப்ளை தான் கொடுத்துருந்தேன். ஐடிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறதோட லாஜிக் எனக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம். 5% டிவிடெண்ட் டீல் தராங்க ஃப்ரம் கரண்ட் ஷேர் ப்ரைஸ். எஃப்எம்சிஜி டபுள் டிஜிட்ஸில் க்ரோ ஆகிட்டுருக்கு, அவங்களோட ரெவென்யூ நல்லாவே க்ரோ ஆகிட்டுருக்கு. சிகரெட் ப்ரைஸஸ் வில் பி ஹைக்ட் இன் அ ஸ்டாகர்ட் ஃபேஷன். இன்னி கூட ஒரு ரிப்போர்ட் வந்திருந்தது, ஐடிசி சிகரெட் ப்ரைஸஸை 35% கிட்ட ஹைக் பண்ணியிருக்காங்கிற மாதிரி. அது ஷார்ட் டேர்மில் வால்யூம்ஸும் மார்ஜின்ஸும் இம்பாக்ட் பண்ணும். FY27 இம்பாக்ட் இருக்கலாம், FY28 ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கூட இம்பாக்ட் இருக்கலாம்.
பட் மார்ஜின் சூனர் ஆர் லேட்டர் நார்மலைஸ் ஆயிரும். ஐடிசி மறுபடியும் growth நோக்கி போயிடுவாங்க. சிகரெட் வந்து ஒரு டீசன்ட் சங்க் ஆஃப் த என்டையர் ரெவன்யூ ஜெனரேஷனாக இருக்குங்க தான் என்னோட தீசிஸ். ஐடிசி FY27 FY28ஓட ஃபார்வர்ட் PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அவங்களோட FMCGயோட growth ரேட் இன்னுமே டபுள் டிஜிட்ஸில் தான் இருக்கும். அவங்க ஃபார்வர்ட் PE டீன்ஸில் இருக்கிறது கம்பேர்ட் அதர் FMCG கம்பெனிஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. லாங்கர் டைம் ஃப்ரேமில் ஒரு 5 year 10 year டவுன் த லைன் சிகரெட் பிஸ்னஸோட டிபெண்டன்ஸ் கம்மியாகுங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஐடிசி ஒருத்தரோட போர்ட்ஃபோலியோவில் இருந்தால் இட் பிரிங்ஸ் ஸ்டெபிலிட்டி, இட் கிவ்ஸ் அ 5% yield. லாங்கர் டைம் ஃப்ரேமில் கேபிட்டல் அப்ரிசியேஷன் வில் டெஃபினெட்லி ஹேப்பனுங்கிறத நான் நம்புகிறேன். ஒரு ஸ்டாக் சீப்பாக இருக்குங்கும்போது லாஸ்ட் 5 years ரிட்டனே தரல, லாஸ்ட் 10 years ரிட்டனே தரலங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துட்டு அதை கடந்து போயிட முடியாது. சீப்பாக இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக வாங்குவேன். ஐ வில் ஹாவ் மை டைம் வித் த கம்பெனி. ஐடிசி மேலே ஏறவே ஏறாதுன்னு யாராவது கான்ஃபிடென்ட்டாக சொன்னாங்கன்னா அவங்கள நான் நம்பவே மாட்டேன். ஐடிசி ஏறும், பட் எப்போ ஏறும்னு யாராவது சொன்னாலும் அவங்களையும் நான் நம்ப மாட்டேன். எப்போ ஏறுங்கிறத யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஐடிசியில் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் தீசஸ் சிம்பிள் தான். கண்டிப்பாக ஷார்ட் டேர்மில் there will be pain. FY27 ஷேர் ப்ரைஸ் எங்கேயும் போகாமல் இருக்கலாம். இல்லை இந்த பெயின் கூடிய விரைவில் ப்ரைஸ்ன்னு ஆயிடுச்சுன்னா அங்கேருந்து ஐடிசி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. என்ன நடக்குதுங்க நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம். குட்டி கிராஸ்புங்கிறவர் நெக்ஸ்ட் சப்போர்ட் 22,000 கேட்டிருந்தாரு. கண்டிப்பாக எனக்கு அதுக்கான ஐடியாவே இல்லை. சத்தியமாக எனக்கு இதுக்கான பதில் தெரியவே இல்லை. இப்போ நம்ம ஐஎக்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ஐஎக்ஸ் அவங்களோட மார்க்கெட் அப்டேட் ஃபார் த மே மந்த் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட மந்த்லி எலக்ட்ரிசிட்டி ட்ரேடட் வால்யூம் 12,983 மில்லியன் யூனிட்ஸாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 18.6% இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. மந்த்லி வால்யூம் டேம் செக்மெண்ட்டில் மட்டும் 25% இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. 4,417 மில்லியன் யூனிட்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மந்த்லி வால்யூம் இன் ஆர்டிஎம் செக்மெண்ட் 5,529 மில்லியன் யூனிட்ஸாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 16% இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆவரேஜ் டேம் ப்ரைஸ் யூஸ்வலாக இந்த ப்ரைஸஸில் என்டையர் இயர் நம்ம லாஸ்ட் இயர் பார்க்கும்போது ப்ரைஸ் இம்பாக்ட் ஆகிட்டே இருந்தது. பட் இந்த தடவை ப்ரைஸும் 18.3% இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஐஎக்ஸில் நிறையா ரெகுலேட்டரி ஓவராங்க இருக்குது. ஐஎக்ஸோட ஷேர் ப்ரைஸ் ஒரு தேக்க நிலையிலே இருக்குது. ஐஎக்ஸ் வந்து கண்டிப்பாக லாங் டேர்மில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது, மார்க்கெட் ஷேர் இழந்துரும்ன்ட்டு நிறையா நேரட்டிவ் சுற்றிக்கிட்டே இருந்தாலும், நிறையா மீடியா சேனல்ஸ் இப்படி கவர் பண்ணிட்டு இருந்தாலும் ஐஎக்ஸ் சைலண்ட்டாக வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பாருங்கள், அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்கள். கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிட்டே இருக்காங்க. இனிமேல் அந்த க்ரோத் அஃபெக்ட் ஆயிரும்ன்ட்டு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஆக தான் போகுது when the market coupling gets implemented. ஆனால் அதை யோசிச்சுக்கிட்டே அதை வச்சுக்கிட்டே நம்ம வாங்காமலே இருக்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோ ஒரு நல்ல ஐடியாவும் இருக்காது. ஆப்வியஸ்லி இஃப் யூ நாட் அ பிக் ரிஸ்க் டேக்கர், நீங்கள் இதுலேருந்து தள்ளி இருக்கிறது தான் நல்லது. நான் இதில் ஒரு கான்ட்ரேண்ட் பெட் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐஎக்ஸ் இப்போ தான் ரீசெண்டாக இந்தியன் கோல் எக்ஸ்சேஞ்சும் செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ ஆம் லாங் டேர்ம் வெரி வெரி புல்லிஷ் ஆன் ஐஎக்ஸ். இட் இஸ் அ கான்ட்ரேண்ட் பே, தேர் இஸ் ரிஸ்க். ஸோ நீங்கள் உங்களோட ஓன் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி ஒரு நல்ல முடிவை எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம டிசிஎஸ்க்கு வரலாம். நேற்றுக்கு நான் டிசிஎஸில் லாங் டேர்மில் க்ரோத் இருக்குமா இல்லையாங்கிறதுக்கு எனக்கு இன்னுமே பதில் தெரில. டிசிஎஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் இந்த வெரி லாங் டேர்ம், பிகாஸ் their balance sheet is pristine, because they have a lot of cash, because they can acquire smaller companies, because they can make strategic partnerships, அவங்க நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைமுங்க தான் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி டிசிஎஸில் மட்டும் நான் மொத்த பணத்தையும் ஐடி செக்டர்லேயே டிசிஎஸை மட்டும் பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு இந்த கம்பெனியில் அவ்வளோ நம்பிக்கை இல்லைங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ ஐ ஆம் டைவர்சிஃபைங் அ பிட். 25% ஆஃப் ஐடிபிஸ் டிசிஎஸில் இருக்குது, ஒரு 20-25% இன்ஃபோசிஸில் இருக்குது, மீதி 50%ல் 8 கம்பெனி இருக்குது. எனக்கு வந்து டைவர்சிஃபிகேஷன் இருந்தால் ஐ ஃபீல் சேஃபர், எனக்கு ரிஸ்க்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குங்கிறத நான் ஷேர் பண்ணியிருந்தேன். டிசிஎஸ் இன்றைக்கி ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. நோக்கியன் டயர்ஸ் அட்வான்சஸ் ஐடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வித் ஏஐ-லெட் மாடர்னைசேஷன் இன் கொலாபரேஷன் வித் டிசிஎஸ். இதை பற்றி 2 ஹெட்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நோக்கியன் டயர்ஸோட சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருங்கிறது பார்க்கலாம். This strategic partnership with TCS will enable Nokian Tyres to have a globally unified, agile and efficient operating model that supports business needs. In addition, it creates a sustainable foundation for the increasing adoption of next generation technologies such as automation, data-driven solutions and artificial intelligence. டிசிஎஸோட பிரசிடென்ட், மேனுஃபேக்சரிங் செக்மெண்ட்டில் இருக்கிற பிரசிடென்ட் என்ன சொல்கிறாங்க இதை படிச்சிடும். The next era of manufacturing will be defined by intelligence at scale, where digital ecosystems, AI-enabled operations and adaptive technologies work together to create more resilient and sustainable enterprises. Our collaboration reflects this shift. இப்போது இந்த மாதிரியான பார்ட்னர்ஷிப், இந்த மாதிரியான ப்ரெஸ் ரிலீசஸ், அப்டேட்ஸ் நம்ம ரீசன்ட் மந்த்ஸில் அதிகமாக பார்த்துக்கிட்டே வரும். ஸோ டிசிஎஸ் ஏஐ அடாப்ஷனுக்குள்ளே பெரிய லெவலில் ஸ்டெப் இன் பண்ணுறாங்கங்கிறது நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளோ முக்கியமோ அதை விட இந்த கம்பெனிக்கு ரொம்பவே முக்கியம்.
நம்மளுக்கு டிசிஎஸ் ஒரு பகுதி தான். பட் இந்த டிசிஎஸ் ஆஸ் அ ஹோல் ஆஸ் அ பிஸ்னஸாக சர்வே ஆகணும்னா அவங்க எதாவது பண்ணி தான் ஆகணும். தே ஆர் ஆக்டிவ்லி என்கேஜிங், தே ஆர் ஆக்டிவ்லி ரீஸ்ட்ரக்சரிங் தேர் பிஸ்னஸ். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என்விடியா பார்ட்னர்ஷிப் பற்றி ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தார். என்விடியா டிசிஎஸோட பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க, இது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல பூஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் அதை பற்றி பார்க்கலையாங்கிற மாதிரி கேட்டிருந்தார். டிசிஎஸை நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்விடியாவோட அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்கிறது ஆப்வியஸாக எனக்கு தெரியும். என்விடியா டிசிஎஸோட மட்டும் பார்ட்னர்ஷிப்பில் இல்லை, இன்ஃபோசிஸ், விப்ரோ போன்ற அதர் ஐடி கம்பெனிஸோடய அவங்க பார்ட்னர்ஷிப்பில் வச்சுருக்காங்க. அண்ட் சில சின்ன சின்ன இந்தியன் கம்பெனிஸை அவங்க அக்வயரும் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஆக்சுவலி டிசிஎஸை ஃபாலோ பண்ணுறதை விட என்விடியாவை ரொம்பவே க்ளோஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஐ எம் வெரி வெரி புல்லிஷ் ஆன் என்விடியா ஈவன் அட் கரண்ட் லெவல்ஸ். அவங்க லார்ஜஸ்ட் கம்பெனியாக இருக்காங்க. தேல் கண்டினியூ டு பி த லார்ஜஸ்ட் கம்பெனி. அவங்க ஒரு $10 trillion மார்க்கெட் கேப் கம்பெனியாக கண்டிப்பாக மாறுவாங்கிறத நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். எய்தர் வே என்விடியா பார்ட்னர்ஷிப் டிசிஎஸை பூஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சில கான்ட்ரேரியன் பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணுறேன். மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், டிசிஎஸில் நான் பேரிஷாக இல்லை, பட் ஐ ஹாவ் சம் கன்சர்ன்ஸ். அந்த கன்சர்ன்ஸை டிசிஎஸ் கண்டிப்பாக மீட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்க அதுக்கான பதிலடியை அவங்களோட பர்ஃபார்மன்ஸில் கொடுப்பாங்க. பட் அதுக்கான டைம் நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் என்னோட கன்சர்ன்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். டிசிஎஸோட ட்ரெடிஷ்னல் மாடல் என்ன? அவங்க ஹையர் ஒர்க்லோட மீட் பண்ணுறதுக்கு அவங்க அதிகமான இன்ஜினியர்ஸை ஹையர் பண்ணாங்க, வேலைக்கு எடுத்தாங்க. அது மூலயமா அவங்க அதிக நம்பர் ஆஃப் ஹார்ஸுக்கு பில் போட்டாங்க, அந்த கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து பணத்தை வாங்கினாங்க, ரெவன்யூவை அதிகமாக ஜெனரேட் பண்ணாங்க. இப்போது ஏஐயோட இன்டர்ஃபியரன்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க ஏஐ பைலட்ஸை தான் டிப்ளாய் பண்ண முடியும். அவங்க அதிகமான ஹையரிங் பண்ண முடியாது, அதிகமான வேலைகளை எடுக்க முடியாதுங்கிறது தான் ஆப்வியஸாக இருக்கிற பிரச்சனை. இது கண்டிப்பாக இருக்கிற ஒரு பிரச்சனை தான். இதனால இவங்க பில்லபிலிட்டியில் ஒரு பெரிய சேஞ்ச் வருங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இவங்க இப்போது ஃபியூவர் ஹார்ஸ் தான் பில் பண்ண முடியும். இவங்க இந்த ஏஐ பைலட்ஸ்லாம் டிப்ளாய் பண்ணுற அளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளர்த்தா கூட இவங்களோட ரெவன்யூ டீஃப்ளேஷனரியாக தான் இருக்கும். பிகாஸ் தே கான் பில் ஃபார் மோர் ஹார்ஸ், தே கான் பில் ஃபார் மோர் ஹெட் கவுண்ட்ஸ். அதிக வேலைகள் இருந்த ஒரு இடத்துல, அதிகமான மக்கள் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு இடத்துல கம்மியான ஏஐ பைலட்ஸ் தான் வேலை செய்ய போகுது. அது அவங்க இன்னுமே எஃபிஷியண்ட்டாகவும் வேலை செய்ய போகுது, கம்மி டைம் ஃப்ரேம்லேயே அந்த வேலையை முடிக்கவும் போகுது. அப்போ இவங்களோட பில்லபிலிட்டியில் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குமா? பட் இவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்கிற ஒரு ஒர்க் பிளேஸில் ப்ரொடியூஸ் அதிகமாகும், அதிகமான கிளைண்ட்ஸ் எங்களால் எடுத்துக்க முடியும், இவங்களோட கெப்பாசிட்டி அண்ட் எஃபிஷியன்சி இன்னும் அதிகமாகும் இந்த லாங் டைம் ஃப்ரேம். பட் ஷார்ட் டேர்மில் இவங்க பில்லபிலிட்டியில் இம்பேக்ட் இருக்க தான் செய்யும். இவங்க ரெவன்யூ டிஃப்ளேஷனரியாக தான் இருக்குங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இதை நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். இந்த என்விடியா பார்ட்னர்ஷிப் டிசிஎஸோட ரெவன்யூவை ஏன் ஹெல்ப் பண்ணாது, ஏன் இம்பேக்ட் பண்ணாதுங்கிறதுக்கு சில காரணங்கள் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். என்விடியாவோட இவங்க போடுற பார்ட்னர்ஷிப் இந்த எஃபிஷியன்சியை அதிகப்படுத்துறதுக்கு தான். ஆனால் எக்ஸிஸ்டிங் ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸ் இருக்குல்ல, ஏற்கனவே அவங்க ஜெனரேட் பண்ணுற ரெவன்யூ ஒரு குறிப்பிட்ட சேனல் வழியாக ஃப்ளோ ஆகிட்டுருக்குல்ல, அதை தின்னு தான் இந்த புது ரெவன்யூ உள்ளே வரப்போகுது. கேனிபலைசேஷன் இதை சொல்லுவாங்க. ஸோ ஆப்வியஸாக கேனிபலைசேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸ் இருக்க தான் செய்யும். டிசிஎஸில் ஒரு நல்ல ரெவன்யூ பூஸ்ட் இந்த வெரி லாங் டைம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்காங்க, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எவ்வளோ கூடிய விரைவில் பெருசாக க்ரோ பண்ணுறாங்கிறத பொறுத்து தான். ரெண்டாவது, இவங்க ஏஐ ரெவன்யூ ஒரு டிஃப்ளேஷனரி ட்ராப்பில் மாட்டிக்கும். ஏன்னா எக்ஸிஸ்டிங் ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸில் இருக்கிற ரெவன்யூ கம்மியாகிட்டே வரும். இவங்க ஏஐனால் இருக்கிற எஃபிஷியன்சினால் இவங்களோட பில்லபிலிட்டியில் ஒரு இம்பேக்ட் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட் இருக்குங்க தான் நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அண்ட் கண்டிப்பாக இந்த இடத்துல காம்படிஷனும் இருக்க போகுது. ட்ரெடிஷ்னல் ஐடி சர்வீசஸ் கம்பெனியாகவே இவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க காலியாகிடுவாங்க. அதனால தான் ஏஐ பார்ட்னர்ஷிப்ஸ் போடுறாங்க, கொலாபரேஷன்ஸ் போடுறாங்க, சின்ன சின்ன கம்பெனிஸை அவங்க கூடிய விரைவில் அக்வயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சாஃப்ட்வேர் பேஸ் கம்பெனிஸ் அக்வயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே கூடிய விரைவில் நடக்குங்கிறத நான் நம்புகிறேன். அது நடக்கும்போது நீங்களே பார்ப்பீங்க, டிசிஎஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிளை க்ரோ த்ரூ பண்ணி தான் அவங்களால பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸை காட்ட முடியும். இவங்க பண்ணிடுவாங்கங்கிற நம்பிக்கையிலேயே என்னால் நிறையா பணத்தை உள்ளே போட முடியாதுங்கிறது தான் நான் சொல்ல வந்தது. கண்டிப்பாக ஐ பிலீவ் இன் தம். அதுக்கான ஒரு அமௌண்ட்டை தான் போட முடியுமே தவிர நிஜமாலே இப்போ பர்ஃபார்மன்ஸை காட்டிகிட்டு இருக்கிற கம்பெனிஸில் தான் எனக்கு பணத்தை போடணுன்னு ஒரு ஆசையாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கை கோல்டு அவங்க ரெவன்யூவை பயங்கரமாக க்ரோ பண்ணிகிட்டே இருக்காங்க. சோஃபா இந்த யூஎஸ் அதிகமான க்ரோத் ரேட்ஸை காட்டுறாங்க. நெபிஎஸ் வந்து பயங்கரமாக ஸ்கேல் பண்ணுறாங்க. தே ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹைப்பர் ஸ்கேலர்ஸ் கரண்ட்லி. இந்த மாதிரியான கம்பெனிஸில் என்னோட ஃபண்ட்ஸை நான் இப்போ போட்டு ஷார்ட் டேர்மில் என்னால் நிறைய ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். ஷார்ட் டேர்ம்னா நான் சொல்கிறது 1-2 மாதத்தில் இல்லை, இந்த நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ் ஆர் ஸோ. டிசிஎஸில் இந்த ரிட்டர்ன்ஸ் பார்க்குறதுக்கு இன்னும் பல வருடங்கள் ஆகுங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி இயர்ஸ் டுகெதர் நல்லா பண்ணி தான் மாற்றம் கொண்டு வரும், ஒரு டேர்ன் ஓவர் கொண்டு வருங்கிறது என்னோட புரிதல். ஷேர் ப்ரைஸில் எப்படி மூவ்மெண்ட் இருக்குங்கன்னு என்னால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதனால் நான் இப்போத்துலேருந்தே கிராஜுவலாக மெதுவாக பொசிஷன் பில்ட் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ அகெயின் ஐ எம் நாட் பேரிஷ் ஆன் டிசிஎஸ். டிசிஎஸ் ஹேஸ் அ லாட் ஆஃப் ஹெட்வின்ஸ் இன் த மீடியம் டேர்ம். அதெல்லாம் அவங்க கோ த்ரூ பண்ணி மறுபடியும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் காட்டுறதுக்குள்ளே நான் ஒரு நல்ல பொசிஷன் பில்ட் பண்ணியிருப்பேனே தவிர அவசரமாக டிசிஎஸ் 2200 10 ஷேர், 2199 10 ஷேர், 2180 10 ஷேர்ன்ட்டு அப்படியே வாங்கிக்கிட்டே போகணுங்கிற எனக்கு நோக்கமே எனக்கு கிடையாது. நீங்கள் யாராவது அப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ரீதிங்க் யுவர் கன்சிடரேஷன். நீங்களாக யோசித்து ஒரு முடிவெடுங்க. நான் எந்த விதமான ரெக்கமெண்டேஷன்ஸும் பண்ணவே இல்லை. நேற்று கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார், டோன்ட் பை ஹெச்டிஎஃப்சி பேங்க் பேஸ்ட் ஆன் இஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்னு. நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வாங்குகிறேன், நான் ஐடிசி வாங்குகிறேன், நான் ஐடிபிஸ் வாங்குகிறேன், அதில் டிசிஎஸ் இருக்குது. இந்த மாதிரி என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குன்னு ஒரு விண்டோவை தான் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்குள்ளே போய் அதை ஸ்டடி பண்ணி நிஜமாலே வாங்கணுமா வாங்கக்கூடாதுங்கிற முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த பை பட்டனை என்னால் உங்களுக்காக ப்ரெஸ் பண்ண முடியாது. பை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு கூட நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். இது நான் கேரண்டீடாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஐடிசிக்கு வரலாம். எல்லாருமே இதை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஐடிசியோட சிகரெட் காஸ்ட் கண்டிப்பாக ஏறி தான் ஆகணும். இங்கேருந்து அவங்க ஸ்டாகர்ட் ஃபேஷனில் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்கன்னு மோத்திலால் ஒஸ்வால் சொல்கிறாங்க. அவங்க ஒரு டீட்டெயில்டு ஈக்விட்டி ரிசர்ச் ரிப்போர்ட்டு வெளியிட்டிருந்தாங்க. இதில் நம்ம மேலோட்டமாக சில இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் மட்டும் அந்த ரிப்போர்ட்லேருந்து பார்க்கலாம். நீங்கள் டைம் இருந்தால் இல்லை, நீங்கள் ஒரு ஷேர் ஹோல்டராக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஈக்விட்டி ரிசர்ச் ரிப்போர்ட்டை டாப் டு பாட்டம் படிங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், நிறைய இன்சைட்ஃபுல்லான ஐடியாஸ் கிடைக்கும். ஐடிசியை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணலாம், ஐடிசியில் நீங்கள் ஒரு ஷேர் ஹோல்டராக இருந்தால் இதை பண்ணி தான் ஆகணும். ஐடிசியில் நீங்கள் இன்வெஸ்டராக மாறணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக அதை படிச்சுட்டு ஒரு நல்ல முடிவெடுங்க. ஐடிசி இஸ் அ வண்டர்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது என்னோட கருத்து. ஏங்கிறத நான் உங்ககிட்ட ஆல்ரெடி பல வாட்டி ஷேர் பண்ணியிருக்கேன். மோத்திலால் ஒஸ்வால் ஐடிசியில் இருக்கிற சில ரிஸ்க்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஆஸ் அ ஷேர் ஹோல்டர் வி ஷுட் பி அவேர் ஆஃப் இட். நான் அதை ஃபுல்லாக அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்னோட கருத்துக்களும் ஷேர் பண்ணுறேன். நவ் லெட்ஸ் டைவ் டீப் இன் டு த ஈக்விட்டி ரிசர்ச் ரிப்போர்ட். மோத்திலால் ஒஸ்வால் June 2 அன்றைக்கி இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அவங்க ஐடிசிக்கு டார்கெட் ப்ரைஸாக ₹300 செட் பண்ணியிருக்காங்க பேஸ் கேஸ் சினாரியோவில். கரண்ட் ஷேர் ப்ரைஸ் 283, கிட்டத்தட்ட ₹280 கிட்ட தான் ஐடிசி இன்றைக்குமே க்ளோஸ் ஆகிருக்கு. ஐடிசியில் இருக்கிற சிகரெட் ஏர்னிங்ஸ் பற்றி அவங்க டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. அதர் செக்டர்ஸில் இவங்க புல்லிஷாக இருக்காங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே டீப்பாக போகாமல் இவங்களோட சிகரெட் பிஸ்னஸ் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு அவங்க இந்த டிரான்சிட்டரி ஃபேஸை சொல்கிறாங்க. டேக்ஸ் ஹைக் வந்தக்கப்புறம் இவங்களோட ப்ரைஸிங்கில் இருக்கிற ஒரு டிரான்சிட்டரி நேச்சர், கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன டேக்ஸ் ஹைக்ஸ் வரும்போது அவங்க உடனே அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி டேக்ஸ் ஹைக் சிக்னிஃபிகண்ட்லி அதிகமாக இருக்கிற காரணத்தினால ஐடிசியால் அதை உடனே பண்ண முடியாது. ஸோ அவங்க காஷியஸாக தான் ப்ரைஸிங் ஆக்ஷன்ஸை பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்க உடனே சிகரெட் ப்ரைஸை குப்புன்னு ஏற்றிட்டாங்கன்னா அப்புறமா ஆப்வியஸாக சில இல்லிசிட் ட்ரேட்ஸ்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிடும். சிகரெட் பிளாக்கில் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்லிசிட் சிகரெட்ஸ் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக இவங்க காஷியஸாக ஸ்டாகர்டான ஃபேஷனில் ப்ரைஸை அதிகப்படுத்த போகிறாங்க. டேக்ஸ் நியூட்ரலாக ஆனதுக்கப்புறம் இல்லீகல் ஷேர் கெயின் வாட்ச்ஃபுல்லாக நம்ம பார்க்கணுங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த டேக்ஸ் ஹைக் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா ஒரு நியூட்ரல் ஃபேஸ் இருக்கும். அப்போது இல்லீகல் ஷேர் எவ்வளோ அதிகமாகுது, ஐடிசி அதனால் எவ்வளோ பாதிக்கப்படுங்கிறத இவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2021-25 இல்லீகல் பிரான்ச் 150 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. பிகாஸ் டேக்ஸ் நியூட்ரலாகவே இருந்திருக்கு. இதே நீங்கள் 2012-21 பார்த்துருந்தீங்கன்னா 1000 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இல்லிசிட் சிகரெட் இண்டஸ்ட்ரி அதிகமாக இருக்குது. ஏன்னா அப்போது டேக்ஸ் லீனியராக ஓரளவுக்கு ஹைக் செய்யப்பட்டுகிட்டே இருந்திருக்கு. 28% ஆஃப் த டோட்டல் வால்யூம்ஸில் இல்லிசிட் சிகரெட்ஸ் தான் இருந்திருக்கு. ஸோ அவங்க இப்போதைக்கு FY27 எபிட்டா கான்ட்ராக்ட் ஆகும், 19% கான்ட்ராக்ட் ஆகுங்க தான் சொல்கிறாங்க. 4% வால்யூம் CAGR ஃப்ரம் 2018-25 கொடுத்துருந்தாலும் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு இந்த வால்யூம்ஸ் டிக்ளைனால் இந்த க்ரோத் இருக்காதுங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அதர் FMCG பிஸ்னஸ் அதர் ஹேண்ட் ஓரளவுக்கு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். FMCG டபுள் டிஜிட்ஸில் தான் க்ரோ ஆகும். அவங்க அக்ரி அண்ட் பேப்பர்ஸ் பிஸ்னஸஸும் ரெக்கவரி காமிச்சிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க வேல்யூவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்லைடு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது எல்லாமே கண்டிப்பாக டீட்டெயிலாக படிங்க. ஒரு சிகரெட்டு எவ்வளோ விற்குது, அதில் என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எவ்வளோ க்ரோத் இருக்குது, எவ்வளோ மினிமைஸ் ஆகிட்டு இருக்குது, எல்லாத்தையுமே காமிச்சிருக்காங்க. ப்ளீஸ் ஸ்டடி இட் கேர்ஃபுல்லி. இதில் முக்கியமான ஒரு சார்ட் இது தான். ஷேர் ஆஃப் இல்லிசிட் சிகரெட்ஸ் 2012-17 பீரியட் பாருங்கள். ஷேர் ஆஃப் இல்லிசிட் சிகரெட்ஸ் 16%லேருந்து 24%க்கு அதிகமாக இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் எக்ஸைஸ் டியூட்டிஸ் 15% CAGRல அதிகமாகிட்டே இருந்திருக்கு. இதே நீங்கள் 2017-20 டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா பெரிய வால்யூம் இன் டர்ம்ஸ் ஆஃப் இல்லிசிட் சிகரெட்ஸ் அதிகமாகலை. ஏன்னா டேக்ஸ் ஓரளவுக்கு ஸ்டேபிளாகவே இருந்திருக்கு. மறுபடியும் அவங்க டேக்ஸை 13% இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் 2019-21 இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் டக்குன்னு 24%லேருந்து 27% இல்லிசிட் சிகரெட்டோட
டோட்டல் ஷேர் அதிகமாக இருக்குது. அப்புறமா ஒரு 5 வருஷம் 2021லேருந்து 2025 2026 ரீசன்ட் டேக்ஸ் சேவ் வரைக்கும் இல்லிசிட் சிகரெட்டோட டோட்டல் ஷேர் வந்து கம்மியாக இருக்குது. 27.6%லேருந்து 26% கம்மியாக இருக்குது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஐடிசிக்கு மார்க்கெட் ஷேர் அதிகமாக இருக்கும், இல்லிசிட் சிகரெட்ஸோட ஷேரும் கம்மியாகுது. அதர் சிகரெட் கம்பெனிஸ்லாம் ஓரளவுக்கு அவங்க வால்யூம்ஸை க்ரோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு டைமில் போட்டாங்க ஒரு டேக்ஸ் ஹைக்கை. மறுபடியும் இந்த இல்லிசிட் சிகரெட்ஸோட ஷேர் எவ்வளோ அதிகமாக வளரப்போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக இருக்க போகுதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அவங்களோட வால்யூம் வந்து ப்ரெஷரில் இருக்கும், எபிட்டா ப்ரெஷரில் இருக்கும், மார்ஜின்ஸ் இம்பேக்ட் ஆகும். ஐடிசிக்கு இந்த இயர் பாசிபிளி FY28 as well ஒரு நெகட்டிவ் இயராக இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. இவங்க எவ்வளோ சீக்கிரம் இந்த ப்ரைஸை அப்சர்வ் பண்ணுறாங்க, சிகரெட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி இந்த டேக்ஸ் செட்டை அப்சர்வ் பண்ணுறாங்க, அது எப்படி வால்யூம் குறையாமல் அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க, எப்படி இல்லிசிட் சிகரெட் பிளேஸை உள்ளே வரவிடாமல் அப்சர்வ் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து தான் ஐடிசியோட பர்ஃபார்மன்ஸை நம்மளால் நிர்ணயிக்க முடியும். அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சில குவார்ட்டர்ஸ் போக போக தான் நம்மளுக்கு இன்னுமே ஒரு கிளியரர் பிக்சர் கிடைக்கும். அவங்க சம் ஆஃப் த பார்ட்ஸ் வேல்யூவேஷனாக ஒன்று கொடுத்துருக்காங்க. சிகரெட் பிஸ்னஸ், FMCG, ஹோட்டல், அக்ரி பிஸ்னஸ், பேப்பர், அப்புறம் ஐடிசி கன்சாலிடேட்டாக எப்படி பண்ணுவாங்க, ஸ்டாக் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், என்டர்பிரைஸ் வேல்யூ என்னவாக இருக்கும், வேல்யூவேஷன் 1 year ஃபார்வர்ட் என்னவாக இருக்குங்கிறதுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. பேர் கேஸில் அவங்க 20% ரெவன்யூ டிக்ளைன் எதிர்பார்க்குறாங்க, 28% எபிட்டா டிக்ளைன் ஆகுங்கிறத எதிர்பார்க்குறாங்க. பேஸ் கேஸில் 15% ரெவன்யூ டிக்ளைன் ஆகும், 19% சிகரெட் எபிட் வந்து டிக்ளைன் ஆகுங்கிறத அவங்க எதிர்பார்க்குறாங்க. புல் கேஸில் 8% ரெவன்யூ டிக்ளைன் அண்ட் 11% சிகரெட் எபிட் டிக்ளைன். ஸோ புல் கேஸ்லேயும் அவங்க டிக்ளைனை தான் எதிர்பார்க்குறாங்க. அப்படி பேர் கேஸ், புல் கேஸ், பேஸ் கேஸ்க்கு அவங்க கேல்குலேட் பண்ணி சொன்னது என்னென்னா, EPS FY28ல் 15.7 இருக்கும் இந்த பேர் கேஸ். அப்போ நம்ம ஒரு 16 PE வச்சு பார்த்தோம்னாலும் ஷேர் ப்ரைஸ் 250 rupees இருக்குங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இதே பேஸ் கேஸில் 16.4 rupees per ஷேராக இருக்கும். 18 PE வச்சு பார்த்தோன்னா நம்ம 300 rupees ஐடிசியில் எதிர்பார்க்கலாம். இது அவங்க கொடுத்த டார்கெட் ப்ரைஸ். புல் கேஸில் அவங்க 17.3 அவங்க EPSஆக இருக்கும். 20 PEயில் ஐடிசி ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இட்ஸ் அ புல் கேஸ், அவங்க அதிகமான மல்டிபிள் கொடுக்குறாங்க. ஷேர் ப்ரைஸ் 350 இருக்கும். இது FY28க்கு அவங்க கொடுக்குற டார்கெட் ப்ரைஸ். FY27ல் அவங்க என்ன டிக்ளைன்ஸ் எதிர்பார்க்குறாங்க அதையும் சொல்லிட்டாங்க. இப்போ அவங்களோட எஸ்டிமேட்ஸில் என்ன சேஞ்ச் இருக்குன்னு பார்க்கலாம். பேட்டில் நியூ FY27 and 28ஓட ஏர்னிங்ஸில் சேல்ஸும் 804 crores 861 crores ஃபார் FY27 and 28ன்னு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. பேட்டை 190 and 205 crores எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இது ப்ரீவியஸோட சிக்னிஃபிகண்ட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க சேல்ஸும் பேட்டும் கண்டிப்பாக டிக்ளைன் ஆக போகுது அப்படின்னு மோட்டிலால் ஒஸ்வால் சொல்கிறாங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் இங்கேருந்து பெரிய லெவலில் அப்ரிஷியேஷன் கொடுக்காது அப்படின்னு மோட்டிலால் ஒஸ்வால் கன்க்ளூட் பண்ணுறாங்க. சம் ஆஃப் த பார்ட்ஸில் அவங்க ஒரு செக்மெண்ட் ஆஃப் ஐடிசிக்கும் என்ன வேல்யூ இருக்குங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதை டீட்டெயிலாக படிங்க. என்னோடய பாயிண்ட்டுக்கு இப்போ நான் வரேன். மோட்டிலால் ஒஸ்வாலோட தியரி கண்டிப்பாக கரெக்ட் தான். அவங்களோட ஈக்விட்டி ரிசர்ச் ரிப்போர்ட் ரொம்பவே டீட்டெயிலாக இருந்தது. ஐ ஸ்ட்ராங்லி அக்ரி வித் தேர் வியூ பாயிண்ட் அஸ் வெல். ஐடிசி FY27க்கோ 28க்கோ நான் வாங்கலை. ஐடிசியை நான் லாங்கர் டைம் ஃப்ரேமுக்கு தான் வாங்குறேன். அது வரைக்கும் எனக்கு ஒரு 5% ஈல்டும் கிடைக்குது. ஸோ இப்போ நான் 280 rupeesல வாங்கினேன்னா அவங்க 14.5 rupees லாஸ்ட் இயர் கொடுத்துருந்தாங்களா FY26க்கு. ஸோ 290 rupees ஆர் பிலோ வாங்கினாலே எனக்கு 5% டீல். ஐடிசி ஹேஸ் அ டெண்டன்சி ஆஃப் க்ரோயிங் தேர் டிவிடெண்ட்ஸ் இந்த லாங்கர் டைம் ஃப்ரேம். அவங்க இந்த இயரோ அடுத்த இயர்லோ ஏர்னிங்ஸ் கம்மியான காரணத்தினால டிவிடெண்ட்டை க்ரோ பண்ணலன்னு கூட வச்சுப்போம். ஆனால் ஒரு 5 year 10 year டவுன் த லைன் அவங்க டிவிடெண்ட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 4-5% CAGRல க்ரோ ஆகும்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்போது 10 years டவுன் த லைன் அவங்க இப்போ கொடுக்குற டிவிடெண்ட்டில் அட்லீஸ்ட் ஒரு 75 to 80% இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 14.5 rupees டிவிடெண்ட் கொடுக்குற ஐடிசி 10 years டவுன் த லைன் ஒரு 25 rupees 26 rupees கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐ வில் பி கெட்டிங் 8 to 9% ஆன் மை கரண்ட் காஸ்ட் பேசிஸ். அதுக்குள்ளே ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் எங்கே இருக்குங்கிறது நிஜமாலே நம்ம யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஐடிசி கண்டிப்பாக தே வில் ரெக்கவர். அவங்க மார்ஜின்ஸ் நார்மலைஸ் ஆனோன்னே பர்ஃபார்மன்ஸ் மறுபடியும் பெட்டராக ஆரம்பிச்சிடும். இந்த இல்லிசிட் ட்ரேடை உள்ளே வராமல் இவங்க எப்படி ஸ்ட்ரக்சரலாக இந்த சிகரெட் வால்யூமை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ப்ரைஸ் ஹைக் பண்ணுறாங்க, அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதை பண்ணுவேங்கிறத இவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. பட் எப்படி பண்ணுறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அன்டில் தென் ஐ ஆம் பிளானிங் டு ஹோல்ட் ஐடிசி. ஐடிசியை ஒரு 10 to 15% வெயிட்டேஜில் என் போர்ட்ஃபோலியோவில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வருவேன் இந்த வெரி லாங் டேர்ம். நீங்கள் ஐடிசியை ஹோல்ட் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஐடிசியை எதனால் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னு முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் டீப்பாக ஐடிசிக்குள்ளே படித்து அவங்களோட ஒரு பிஸ்னஸும் தெரிஞ்சிருந்தீங்களா, இல்லை ஆன்லைனில் யாராவது சொல்லியோ இல்லை எனி ரெக்கமெண்டேஷன்ஸில் நீங்கள் ஐடிசி வாங்குறீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஐ ஜென்யூன்லி வாண்ட் டு நோ. அப்படி நீங்கள் ஒரு கம்பெனி வாங்கியிருந்தீங்கன்னா ஐடிசி மட்டும் இல்லை, டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், HDFC பேங்காக இருக்கட்டும், எனி அதர் கம்பெனி இந்த வேர்ல்ட்,
யாராவது ஒரு சொல்லிட்டாங்கிற காரணத்துக்காக மட்டும் வாங்கியிருந்தீங்கன்னா ஷுட் வி கண்டினியூ டு ஹோல்ட் திஸ் கம்பெனி, நம்ம இன்னும் அதிகமாக வாங்கலாமா இல்லை இப்போவே வித்துட்டு ஓடிடலாமாங்கிறத நீங்கள் சுயமாக யோசிச்சு ஒரு டிசிஷன் எடுக்கணுங்கிறத என்னோட ஆசை. அப்படி பண்ணால் மட்டும் தான் உங்களால் லாங் டேர்மில் சர்வேவும் ஆக முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஐடிசி டிசிஎஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம், ஐஏஎக்ஸோட அப்டேட்டும் பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.